சிம்பிளாக இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு சர்க்யூட்னு எடுத்தோம்னா அதில் வந்து வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கும். அந்த வோல்டேஜ் சோர்ஸ்லேருந்து வர்ற வோல்டேஜ் அந்த சர்க்யூட்டில் இருக்க எல்லா காம்பனண்ட்டுக்குமே டிவைட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சர்க்யூட்டில் 5 வோல்டேஜ் டிசி பவர் சப்ளை இருக்குது அப்படின்னா அந்த 5 வோல்டேஜுமே அந்த சர்க்யூட்டில் இருக்க காம்பனண்ட்ஸில் ட்ராப் ஆகிடும். ஸோ வோல்டேஜ் ட்ராப்பை வந்து நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் நம்ம பார்த்துடலாம். அது என்னென்னா, வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வந்து சீரிஸ் அண்ட் பேரலல் சர்க்யூட்டில் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வோல்டேஜ் வந்து சீரிஸ் சர்க்யூட்டாக இருந்துச்சுன்னா வோல்டேஜ் டிவைட் ஆயிரும். அதுவே வோல்டேஜ் வந்து பேரலல் சர்க்யூட்டில் எப்படி இருக்கும்னா சேமாக இருக்கும். இந்த சினாரியோவை தான் வந்து நம்ம லாஸ்ட் டைம் ஹோம்ஸ் லா எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ ஒரு சாம்பிள் சர்க்யூட்டில் பார்த்துருப்போம். அதேமாரி கரண்ட் வந்து சீரிஸ் சர்க்யூட்டில் சேமாக இருக்கும். கரண்ட் வந்து பேரலல் சர்க்யூட்டாக இருந்துச்சுன்னா டிவைட் ஆயிரும். 4 காம்பினேஷன் ஞாபகம் வச்சுக்கலாம் கூட பரவாயில்ல. அட்லீஸ்ட் இந்த சீரீஸில் கரண்ட் சேம், பேரலில் வோல்டேஜ் சேம் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட போதும். ஸோ இந்த கான்செப்ட் சிமுலேஷனில் ஒரு சிம்பிள் சர்க்யூட்டில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பார்த்துருவோம்.